ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரீசனிங் அபிலிட்டி செக்ஷனில் ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் பேர் அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். நம்மள சிம்பிளான டாபிக் தான். மேக்ஸிமம் இந்த பேங்கிங் கிளரிக்கல் லெவல் எக்ஸாம்ஸ்லாம் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. சரி, இப்போ இதில் எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். கொஷின் என்னென்னு ஃபஸ்ட்டு படிச்சிடுறேன். How many such pairs of letters are there in the word credibility, each of which has many letters between them in the word in the English alphabet? சரி, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம சால்வ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். credibility இருக்குது. சரி, இப்போ இந்த கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க? credibility இருக்குது. credibility அந்த வேர்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லெட்டர்ஸ், ஓகே, சிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். So how many such pairs of letters are there in the word credibility, each of which has many letters between them in the word in the English alphabet? அதாவது சிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணி இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டராக அப்படியே வந்து நான் கவுண்ட் பண்ணிகிட்டே போகிறேன். சரிங்களா? அப்போது இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இங்கே இருக்கிற வேர்டு ஏதாச்சும் ஒரு வேர்டோட, நான் சொல்கிற இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக்கல் வேர்டோட மேட்ச் ஆச்சுன்னா இப்போ சியோட ஒரு பேர் க்ரியேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ சி இருக்குது. சிக்கு அப்புறம் டி, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் தானே போனோம். சி, டி, இ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் சி டு இ வந்து ஒரு பேர் க்ரியேட் ஆகிருக்கு. சரிங்களா? ஃப்ரம் சி டு இ. சரி, இதோடு விட்டுறக்கூடாது. இன்னும் வந்து சில லெட்டர்ஸ் இருக்குது, அப்படியே நம்ம கவுண்ட் பண்ணினே போகலாம். அதாவது சி, டிஇ, எஃப், ஜி, ஹெச், ஐ. ஸோ சிக்கு இன்னொரு பேரும் க்ரியேட் ஆகிருக்கு. சி டு ஐ ஒரு பேர் க்ரியேட் ஆகிருக்கு. CDEFGHIJKLM வேறு பேர் எதுவும் கிடையாது. அதே மாதிரி ஆர்லேருந்து RSTUVWXYZ. நெக்ஸ்ட் இலேருந்து EFGHI. ஸோ அப்போது ஈக்கும் ஐக்கும் இன்பிட்வீனில் ஒரு பேர் க்ரியேட் ஆகுது. ஓகே, EFGHIJKLM வேறு எந்த பேரும் க்ரியேட் ஆகலை. நெக்ஸ்ட்டு டிலேருந்து DEFGHI. ஸோ டி டு ஐ ஒரு பேர் கிரியேட் ஆகிருக்கு. ஐஜேகே வேறு எந்த பேரும் கிரியேட் ஆகலை. நெக்ஸ்ட்டு ஐஜேகேஎல். ஸோ ஐ டு எல் ஒரு பேர் கிரியேட் ஆகிருக்கு. எல்எம்என்ஓ வேறு பேர் ஐக்கு எதுவும் கிரியேட் ஆகலை. நெக்ஸ்ட் பிசிடிஇஎஃப்ஜி. ஐஜேகேஎல்எம், எல்எம்என்ஓ, ஐஜேகேடியூ. ஸோ அப்போது இப்படி ஃபார்வேர்ட் டைரக்ஷனில் போகும்போது 1 2 3 4 5 பேர் கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, இப்போது பேக்வேர்ட் டைரக்ஷனும் வரணும். சரிங்களா? ஃப்ரம் த பேக்வேர்ட் டைரக்ஷன் YZ, அவ்வளோதான். ஸோ இது இசட்டோட, அதாவது பேக்வேர்ட் டைரக்ஷனில் வரும்போது ஃபார்வேர்டில் மூவ் ஆகும்போது YZோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேக்வேர்டு வரும். ஸோ அப்போ இசட்டோட நிற்கக்கூடாது. YZABCDEFGHI. ஸோ இந்த பேரும் கிரியேட் ஆகலை. அப்புறம் TUVWXYZ எதுவும் கிரியேட் ஆகலை. IJKLMNOPQ, LMNOPQR. அப்புறம் R2L இங்கே ஒரு பேர் கிரியேட் ஆகிருக்கு. RS வேறு எந்த பேரும் கிரியேட் ஆகலை. அப்புறம் IJKLMNO BCD. ஃப்ரம் D to B ஒரு பேர் கிரியேட் ஆகிருக்கு. BCDE. ஃப்ரம் E to B ஒரு பேர் கிரியேட் ஆகிருக்கு. BCDEFG வேறு எந்த பேரும் கிரியேட் ஆகலை. IJKLM DE. ஸோ DE ஒரு பேர் கிரியேட் ஆகிருக்கு. சரிங்களா? DEFG வேறு எந்த பேரும் கிரியேட் ஆகலை. EFGRS. ஸோ மொத்தம் நமக்கு 1 2 3 4 5 6 7 8 9 மொத்தம் 9 பேர்ஸ் இங்கே வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போது எக்ஸாமினேஷன்ஸில் ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நன் இருக்கலாம், 1 2 3, மோர் தேன் 3 இருந்தால், ஸோ அப்போ இங்கே 9 வந்துருக்கு மொத்தம். அப்போ மோர் தேன் 3ன்ற ஆப்ஷன் தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் கொஷின். சரி, நெக்ஸ்ட்டு செகண்ட் டைப் என்ன? How many such pairs of letters are there in the word marginal which has many letters between them in the word in the same order? இதுதான் இங்கே முக்கியம். சரி, நான் மார்ஜினல் எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ எம்லேருந்து கவுண்ட் பண்ணிக்க போகிறேன். MNOPQRST. எம்முக்கு அந்த பேரும் கிரியேட் ஆகலை. ABCDEFG இல்லை. RSTUVW இல்லை. GHIJK, IJKL. ஃப்ரம் I to L ஒரு பேர் கிரியேட் ஆகிடுச்சு. NOPAB. ஸோ நமக்கு இங்கே ஒரு பேர் கிரியேட் ஆகிருக்கு.
நான் என்ன சொல்லியிருக்காங்க கொஷினில் சேம் ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் ஆர்டர் அப்படின்னா ஒன்லி ஃபார்வர்ட் டைரக்ஷன் தான் போகணும், பேக்வேர்ட் டைரக்ஷன் போகக்கூடாது. ஸோ அப்போது சேம் ஆர்டர் போகும்போது எத்தனை பேர் கிரியேட் ஆகிருக்கு? ஒன்லி 1 பேர் கிரியேட் ஆகிருக்கு. இது வந்து செகண்ட் டைப் ஆஃப் கொஷின். சரி, நெக்ஸ்ட்டு type number 3. How many pairs of letters are there in the word credibility, each of which has only one letter between them in the English alphabet? இதுக்கு முன்னாடி பார்த்த கொஷின்ஸ்லாம் which has many letters between them in the English alphabet. இங்கே வந்து only one letter. சரி, credibility எழுதிக்கிறேன். credibility சரி, only one letter. அப்போது இங்கே பாருங்கள் CDE. ஸோ சிக்கு இக்கு நடுவில் ஒன்லி 1 லெட்டர் தான் வருது, ஆனால் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் போகுது. இப்போ CDE, அப்போது C2E ஒரு பேர், RST, EFG, DEF, IJK, BCD, IJK, LMN, IJK. ஸோ TU வேறு எந்த பேரும் க்ரியேட் ஆகலை. இப்போது ஃபார்வர்ட் டைரக்ஷன் போயாச்சு. இங்கே வந்து சேம் ஆர்டர் அப்படி இப்படின்லாம் எதுவும் சொல்லலை. அப்போது பேக்வேர்ட் டைரக்ஷனும் போகணும். YZA இல்லை, TUV, IJK, LMN, IJK, BCD. அப்போது ஃப்ரம் D to B ஒரு பேர் கிரியேட் ஆகுது. IJK, DEF, EFG, R. ஸோ மொத்தம் நமக்கு எத்தனை பேர் இங்கே கிரியேட் ஆகிருக்கு? 2 பேர் வந்து கிரியேட் ஆகிருக்கு. அப்போது ஆன்சர் வந்து 2. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, how many such pairs of letters are there in the alphabet CFBAGEHTI, each of which has many letters between them in the given alphabets, which they are arranged in the alphabetical order. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். ஸோ எப்படி சால்வ் பண்ணுன்னு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், இப்போ நான் இதை எழுதிக்கிறேன். CFBAGEHDI. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? as it is each of which has many letters between them in the given alphabets ன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் which they are arranged in the alphabetical order. ஸோ இப்போ இதை ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரை நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ எப்படி A, B, C, D, E, F, G, H, I ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரை அரேஞ்ச் பண்ணியாச்சா? சரி, இப்போது என்ன கண்டுபிடிக்கணும்? ஸோ அப்போ இதுக்கு இன்பிட்வீனில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பேர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். சரி, இதை எப்படி சால்வ் பண்ணணுன்னு சொல்கிறேன். இப்போ நான் இங்கே அரேஞ்ச் பண்ணலை, இதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு A எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், ஏக்கு அப்புறம் என்ன லெட்டர்ஸ் இருக்குது அதை இதோட மேட்ச் பண்ணுங்கள். இதோட மேட்ச் பண்ணும்போது இங்கே இருக்கிற லெட்டர்ஸோட ஏதாச்சும் மேட்ச் ஆச்சுன்னா அந்த பேர் ஏ கிரியேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ பாருங்கள், ஏக்கு அப்புறம் என்ன இருக்குது? GEHDIயா? அப்போ GEHDI வேறு எந்த பேரும் கிரியேட் ஆகலை. நெக்ஸ்ட்டு B எடுத்துக்கிறேன். பிக்கு அப்புறம் இத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, அதாவது AGE. ஸோ அப்போது B to E ஒரு பேர் கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? அதாவது பிலேருந்து AGE. ஸோ இன்னும் லெட்டர்ஸ் இருக்குது, HDI. ஸோ வேறு எந்த பேரும் கிரியேட் ஆகலை. நெக்ஸ்ட்டு C எடுத்துக்கிறேன். சிலேருந்து FBAG, ஃப்ரம் C to G ஒரு பேர் கிரியேட் ஆகிருக்கு. சரிங்களா? அப்போது நான் சிலேருந்து எடுக்கும்போது FBAG, அப்புறம் E, அப்புறம் H, வேறு எந்த பேரும் கிரியேட் ஆகலை. நெக்ஸ்ட்டு டிலேருந்து போகிறேன். டிக்கு அப்புறம் I தான் இருக்குது, அப்போ I இல்லை இங்கே. அப்புறம் இக்கு அப்புறம் HDI இருக்குது, HDI எந்த பேரும் கிரியேட் ஆகலை. அப்புறம் எஃப்க்கு அப்புறம் BAG எந்த பேரும் கிரியேட் ஆகலை. அப்புறம் ஜிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா EH, ஸோ எந்த பேரும் கிரியேட் ஆகலை. அப்புறம் Hக்கு அப்புறம் DI இருக்குது, D. அப்புறம் ஐக்கு அப்புறம் எதுவுமே இல்லை. சரிங்களா? அப்போது மொத்தம் எத்தனை பேர் கிரியேட் ஆகிருக்குன்னா ஃபார்வேர்ட் டைரக்ஷனில் 2 பேர். ஸோ இங்கே வந்து சேம் ஆர்டர் அப்படிலாம் கொடுக்கல. ஸோ பேக்வேர்ட் டைரக்ஷனும் நம்ம போகணும். சரிங்களா? பேக்வேர்ட் டைரக்ஷன் போகும்போது என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நான் I எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த I எடுத்துக்கிறேன். ஐக்கு இந்த பக்கம், சரிங்களா, ஐக்கு இந்த பக்கம் எந்த வித இதுவும் கிடையாது. சரிங்களா? இங்கேயும் பாருங்கள், ஐக்கு அந்த பக்கம், ஐக்கு இந்த பக்கம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு ஐலேருந்து கிளம்புறேன்னா இப்போ ஐக்கு இந்த பக்கம் எந்த எலிமெண்ட்டுமே கிடையாது. ஸோ நான் அப்போ ஐயை நான் விட்டுறேன். நெக்ஸ்ட்டு H எடுத்துக்கிறேன். சரிங்களா? H எடுத்துக்கும்போது Hக்கு இந்த பக்கம், சரிங்களா, Dயும் ஐயும் இருக்குது. Hக்கு இந்த பக்கம் Dயும் ஐயும் இருக்குது. நம்ம எந்த பக்கம் போகிறோம்? இப்போ ரிவர்ஸில் போகிறோம். பட் எடுக்கிறது வந்து இப்படி தான் எடுக்கணும். புரியுதுங்களா? ஸோ ஐ இங்கே இருக்குது, ஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே ஐ இருக்குது. ஐக்கு இந்த பக்கம் தேர் ஆர் நோ மோர் எலிமெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு
ஹெச் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹெச் சொல்கிறேன். ஹெச்சுக்கு போகும்போது ஹெச்சுக்கு இந்த பக்கம் சரியா டிஏ இருக்குது. சரி, ஹெச் இங்கே இருக்கா, ஹெச் இங்கே இருக்குது, ஹெச்சுக்கு இந்த பக்கம் டிஏ. ஆனால் நம்ம இப்போ ரிவர்ஸ் ஆர்டரில் வரும்போது இப்படி தான் கேல்குலேட் பண்ணுவோம், அதாவது டிஐ. ஸோ எந்த பேரும் கிரியேட் ஆகலை. நெக்ஸ்ட்டு ஜி இருக்குது. ஜிக்கு இந்த பக்கம் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது, இ ஹெச் டி. அப்போது டி டு ஜி ஒரு பேர் கிரியேட் ஆகுது. ஓகே, அதாவது இ ஹெச் டி ஹை. ஸோ வேறு எந்த பேரும் கிரியேட் ஆகலை. அப்புறம் நெக்ஸ்ட்டு எஃப். இப்போ எஃப்க்கு இந்த பக்கம் பி ஏ ஜி இ ஹெச். ஸோ எந்த பேரும் கிரியேட் ஆகலை. அப்புறம் இக்கு இந்த பக்கம் ஹெச் டி ஹை. ஸோ எந்த பேரும் கிரியேட் ஆகலை. அப்புறம் எஃப்க்கு இந்த பக்கம் சாரி, அதுக்கப்புறம் டி. இப்படி தானே வரும். ஓகே, எஃப் பார்த்தாச்சு, இ பார்த்தாச்சு, இப்போ டி பார்க்கணும். டிக்கு அந்த பக்கம் என்ன இருக்குது, ஐ மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ இங்கே ஐ இல்லை. நெக்ஸ்ட்டு சிக்கு இந்த பக்கம் எஃப் பி, எந்த பேரும் கிரியேட் ஆகலாம். அப்புறம் பிக்கு இந்த பக்கம் ஏ. ஸோ ஒரு பேர் கிரியேட் ஆயிருக்கா. ஸோ பி டு ஏ ஒரு பேர் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் ஏக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த பக்கம் வந்து எலிமெண்ட்ஸே கிடையாது. அப்போ ரிவர்ஸ் ஆர்டர்லேயும் போட முடியும். அப்போது ஃபார்வேர்ட் டைரக்ஷனில் போகும்போது 2 எலிமெண்ட்டும், பேக்வேர்ட் டைரக்ஷனில் போகும்போது 2 எலிமெண்ட்டும் வருது. மொத்தம் 4 எலிமெண்ட் கிரியேட் ஆகுது, 4 பேர் கிரியேட் ஆகுது. ஸோ இப்போ இதை எக்ஸாமில் அந்த ஆப்ஷன்ஸ் என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டலாம். கிளியர்? சரி, நெக்ஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கொஷின், டைப் நம்பர் 5. Type number 5 என்ன சொல்லியிருக்காங்க, how many such pairs of letters are there in the alphabet C, F, B, A, G, E, H, D, I, each of which has many letters between them. ஸோ இதே சம் தான் லாஸ்ட்டாக சால்வ் பண்ணோம். பட் அங்கே என்ன சொல்லியிருந்தாங்க, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இன் பிட்வீனில் எத்தனை பேர்ஸ் இருக்குது, எத்தனை லெட்டர்ஸ் ஆஃப் பேர்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. பட் இங்கே அப்படிலாம் எதுவும் சொல்லலை, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலை. அப்போ நம்ம ஆஸ் இட் இஸ் இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த லெட்டரை அப்படியே எழுதிக்கிறேன். C, F, B, A, G, E, H, D, I. சரி, இப்போ இதுலேருந்து அப்படியே போகிறோம் ஆஸ் இட் இஸ். அதாவது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்னா என்ன அர்த்தம், சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணு வச்சுக்கோங்க. D, E, F, G, H, I, J, K இல்லை ஆக்சுவலி. நெக்ஸ்ட் F, E, G, H, I, J, K, L, M இல்லை. நெக்ஸ்ட் பிலேருந்து போகும்போது C, D, E. இப்போ B to E ஒரு பேர். CDE F G H வேறு எந்த பேரை கிரியேட் ஆகலை. அப்புறம் ஏலேருந்து A B C D E F இல்லை. G H I J K இல்லை. E F G H இல்லை. H I J இல்லை. D E இல்லை. ஸோ ஃபார்வர்ட் டைரக்ஷன் போகும்போது ஒரு பேர் கிரியேட் ஆகுது. இப்போ பேக்வர்ட் டைரக்ஷன் வரணும். I J K L M N O P Q இல்லை. D C CDE F G அப்போது G to D ஒரு பேர் கிரியேட் ஆகுது. D E F G H I J K இல்லை, வேறு அந்த பேரும் கிரியேட் ஆகலாம். அப்புறம் E F G H I J இல்லை. G H I J K இல்லை. A B, ஸோ B ஃப்ரம் B to A ஒரு பேர் கிரியேட் ஆகுது. A B C D வேறு எந்த பேரும் கிரியேட் ஆகலாம். அப்போ B C D F G இல்லை. ஸோ அப்போ மொத்தம் நமக்கு எத்தனை பேர் கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னா, தேர் ஆர் 3 பேர்ஸ். ஓகே, மொத்தம் வந்து 3 பேர் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு டைப் நம்பர் 6. ஸோ டைப் நம்பர் 6 வந்து பார்த்திங்கன்னா டைப் நம்பர் 4 பார்த்த மாதிரி தான். அங்கே ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துருந்தோம், இங்கே வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். how many such pairs of digits are there in the number 4 6 2 1 7 5 8 3 9 each of which has many digits between them in the number are arranged in the descending order within the number. Say first 4 6 2 1 7 5 8 3 9. So இது descending order 9 8 7 6 5 4 3 2 1. சரி, இப்போ அதே மாதிரி தான் என்ன டிசைனிங் ஆர்டர் ஏதாச்சா. ஃபார்வர்ட் டைரக்ஷன் போகும்போது என்ன, இப்போது ஃபஸ்ட்டு 9 எடுத்துக்கிறோம். 9க்கு இந்த பக்கம் எந்த எலிமெண்ட் இல்லை. சரி, நெக்ஸ்ட் 8 எடுத்துக்கிறோம். 8க்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 8க்கு அந்த பக்கம் 3 and 9 இருக்கா. அப்போது 8க்கு அந்த பக்கம் 3 and 9 இருக்கா. ஓகே, அப்போது சரி 3 and 9 இருக்கா. சாரி, ஃபஸ்ட்டு 1லேருந்து
எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, how many such pairs of digits are in the number each of which has many letters many digits between them in the number are rearranged in the descending order within the number. ஓகே, டிசெண்டிங் ஆர்டரில் எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு 9 எடுத்துக்கிறோம். இங்கே 9 எடுத்துக்கும்போது 9க்கு அந்த பக்கம் எந்த எலிமெண்ட்டும் இல்லை. சரி, நெக்ஸ்ட்டு 8 எடுத்துக்கிறோம். 8க்கு அந்த பக்கம் 3 and 9 இருக்குது. சரி, இப்போ 3 and 9 8, 3, 9. ஸோ இங்கே இல்லை. சரி, நெக்ஸ்ட்டு 7க்கு அந்த பக்கம் 5, 8, 3, 9 எந்த பேரும் க்ரியேட் ஆகலை. நெக்ஸ்ட்டு 6க்கு 2, 1, 7, 5, 8 எந்த பேரும் க்ரியேட் ஆகலை. நெக்ஸ்ட்டு 5 எடுத்துட்டா 8, 3 5 to 3 ஒரு பேர் க்ரியேட் ஆகிருக்கு. சரி, 8, 3, 9 வேறு எந்த பேரும் க்ரியேட் ஆகலை. நெக்ஸ்ட்டு 4 எடுத்துட்டா 6, 2 4 to 2 ஒரு பேர் க்ரியேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு 6, 2, 1 அப்போ 4 to 1 ஒரு பேர் க்ரியேட் ஆகிருக்கு. சரி, நெக்ஸ்ட்டு 3 எடுத்துட்டா 3க்கு அப்புறம் 9 இருக்குது, இங்கே இது இல்லை, பேர் க்ரியேட் ஆகலை. நெக்ஸ்ட்டு 2 எடுத்துட்டா 2க்கு அப்புறம் 1 அப்போ 2க்கு ஒரு பேர் க்ரியேட் ஆகிருக்கு. அப்புறம் 1 எடுத்துட்டா 1க்கு அப்புறம் இந்த பக்கமும் இந்த நம்பர்ஸே இல்லை. ஸோ அப்போது 1, 2, 3, 4 மொத்தம் 4 பேர் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் பேர், ஓகே, ரீசனிங்கில் ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் பேர் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்றது பார்த்தோம். ஸோ இதை எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளியராக இன்னும் மேக்ஸிமம் இதுவே கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இருக்குதுன்னு ஐ தாட். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல. இன்னும் ஸ்டில் ஏதாவது சஜஷன்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ டவுட்ஸ் தான் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.